ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சுவையான செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ காய்ஸ், இப்போ சிக்கன் செட்டிநாடு மசாலா செய்யறதுக்கு முக்கியமான மசாலாவை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு அதில் கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வறுக்க போகிறோம். இப்போ கடாய் வந்து நமக்கு சூடாகிடுச்சு. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பைஸ் வந்து சீரகம் சேர்க்க போகிறோம். சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் சேர்க்குறோம். அடுத்த ஸ்பைஸ் வந்து சோம்பும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அதுக்கு அடுத்த ஸ்பைஸ் வந்து மிளகுமே ஒரு ஸ்பூன் தான். அதுக்கப்புறம் 1லேருந்து 1.5 ஸ்பூன் தனியாக ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் 6லேருந்து 7 வரமிளகாவை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு லோ ஃப்ளேமில் நல்லா வறுக்கணும். வாசம் வர வரையும் நல்லா இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அந்த ஸ்பைசஸை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கணும். இப்போ வந்து நாங்கள் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் போட்ட அளவு வந்து அந்த 3/4 கிலோ சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்ச மசாலாவை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம சூடு இருக்கும் போதே மசாலாவை வந்து அரைக்கக்கூடாது. ஸோ நல்லா ஆற வச்சு தான் அரைக்கணும். ஆற வச்சு நல்லா பொடியாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு 6லேருந்து 7 ஸ்பூன் எண்ணெயை வந்து கடாயில் ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பைஸாக வந்து நாங்கள் இன்றைக்கி சோம்பு போட போகிறோம். சோம்பு வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கோம். ஸோ 1 ஸ்பூன் சோம்பு வந்து எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பட்டை வந்து 2 நீட்டு பட்டை வந்து 4 வந்து உடச்சி அதையும் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸில் இப்போ ஒன்று சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸ்பைசஸ் சேர்க்கும் போது ஹீட்டு வந்து லோ ஃப்ளேமில் இருக்கிறது நல்லது. ஏன்னா வந்து ஸ்பைசஸ் வந்து டக்குன்னு வந்து கருகிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து நாங்கள் 4 கிராம்பு எடுத்திருக்கோம். ஸோ 4 கிராம்பு போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து கடல் பாசி வந்து நிறையெல்லாம் சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் சேர்த்தா போதும். ஸோ கடல் பாசி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காவை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம். 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி நாங்கள் ரெடியாக வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ உப்பையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வெங்காயத்தை வதக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயத்தை வதக்கும் போது தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறது நல்லது. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த வெங்காயம் வந்து வதக்கிற டைமில் வந்து நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச மசாலா வந்து இப்போ வந்து நல்லா ஆறிச்சு. அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மசாலா வந்து அரைஞ்சிருச்சு. பவுடர் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ வந்து நல்லா மசாலாவை பொடி பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். ஸோ நாங்கள் போட்ட அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வந்து பொன்னிறமாக வதக்கிட்டோம். அடுத்தது வந்து 2 தக்காளியை வந்து நாங்கள் கூழாக்கி வச்சுருக்கோம். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன், இப்போ 2 ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா தக்காளி கூட வதக்கணும். இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரை வதக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட தக்காளி வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு.
அடுத்தது நம்ம மசாலாவை அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது நம்ம மஞ்சத்தூளை ஆட் பண்ணுறோம். மஞ்சத்தூள் வந்து 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ண போகிறோம். மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணலாம். மல்லித்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். 1.5 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ஆல்ரெடி சிக்கனை கழுவி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ அந்த மசாலாவோட சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஸோ மசாலாவோட சிக்கனை வந்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. சிக்கனோட மசாலா வந்து நல்லா பெரட்டி விடணும். அப்போ தான் வந்து சிக்கனில் வந்து அந்த மசாலா வந்து நல்லா இறங்கும். ஸோ வந்து எவ்வளோ பெரட்ட முடியுமோ அவ்வளோ நல்லா பெரட்டி விடுங்க. வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது சத்தியமாக முடியல கைஸ் என்னால். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட போகிறோம். ஆல்ரெடி நாங்கள் வெங்காயம் வதக்கும் போது உப்பு போட்டதுனால ஸோ 1 ஸ்பூன் உப்பு அதை ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு போட்டு நல்லா வந்து கறியோட பெரட்டிடணும். இப்போ உப்பு போட்டு கறியை வந்து நல்லா பெரட்டியாச்சு. அடுத்தது வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இப்போ 3/4 கிலோ சிக்கனுக்கு வந்து 1.5 கிளாஸ் தண்ணி வந்து நாங்கள் இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா சிக்கன் வந்து ஆல்ரெடி தண்ணி விடும். ஸோ 1.5 கிளாஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் சிக்கனை வந்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. கிராஜுவலாக நல்லா பெரட்டி விட்டுருங்க. இப்போ சிக்கன் வந்து குக் ஆகிற டைம் வந்து 15 மினிட்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி ஊற்றதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 15 மினிட்ஸை வந்து சிக்கனை வந்து குக் பண்ண வைக்கணும். இப்போ வந்து சிக்கன் வந்து கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ சிக்கன் வந்து நல்லாவே கொதிக்குது. இப்போ வந்து 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம சிக்கன் வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து சிக்கன் வந்து வெந்துடுச்சான்னு எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் ஒரு சிக்கன் எடுத்து பார்த்தோம். சிக்கன் வந்து நல்லாவே வெந்திருக்கு. ஸோ நம்ம இறக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி கரம் மசாலா போட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கணும். கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். இப்போ கரம் மசாலா ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் சிக்கனை வந்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. கரம் மசாலா கடைசியாக ஏன் போடுறோன்னா அந்த ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லியை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க.
ஆட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வாட்டி பெரட்டி விட்டு அடுப்பை அணைச்சிருங்க. அவ்வளோதான் கைஸ், நம்மளோட சுவையான செட்டிநாடு சிக்கன் கிரேவி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. சுட சுட பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல, அதுமாரி சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ கைஸ். அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Until then, bye. See you next time.